ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எத்தன பேருக்கு பிடிக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா, எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச வீடியோ இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப யாருக்காவது பிரசன்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என் லைஃப்ல. எனக்கு வாழவே முடியல. கழுத்து நரிக்கிற பிரச்சனை இந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்ல நான் இருக்கேன்ப்பான்ட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா, உங்களோட எல்லா பிரச்சனையும் கடல்ல கரைஞ்சு போயிரும், காத்துல பறந்து போயிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம் எதுங்கிறத நான் இப்ப வீடியோல சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் டெத்து கண் தானம் பண்ணுவோம், ஹார்ட் தானம் பண்ணுவோம், கிட்னி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து இப்படி நிறைய இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு பொதுவா தெரிஞ்சது. இத தாண்டி எனக்கு வந்து ஒரு கொரோனா டைம்ல எனக்கா தோணுனது. உடல் தானம் பண்ணனா எப்படி இருக்கும்? பாடி டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ஒண்ணு தோணுச்சு. இது ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, நான் வந்து கண்ணுல எனக்கு பவர் இருக்கனால, ஒருவேளை நம்ம கண்ணை எடுத்துக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்ப மொத்த பாடியும் டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து எடுத்துதான் ஆகணும். ஏதாவது எதுக்காவது அவங்க யூஸ் பண்ணி தானே ஆகணும். அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் அத சர்ச் பண்ணும்பொழுது, அப்ப வந்து ஈரோட்ல இல்ல அது. இப்பவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சென்னையில எனக்கு தெரியல. மதுரை, சென்னையில எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனா வந்து கோயம்புத்தூர்ல சிஎம்சி இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து இந்த மாதிரி பாடி டொனேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவங்களும் இம்மீடியட்டா நானும் வரேன் அப்படின்ட்டாங்க. நான் உங்க வீட்லலாம் நீ கேட்க வேண்டாமா அப்படின்னேன். இல்ல இல்ல கேட்க வேணாம் அப்படின்ட்டு நாங்க ஏதோ ஜாலியா ஊருக்கு போற மாதிரி ஐ மீன் டூரு, பிக்னிக்லாம் போற மாதிரி கிளம்பி போயிட்டோம். அங்க போய் பார்த்தப்பறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா போனேன். பாடி டொனேட் பண்ண போறோம்ல அப்டின்னுட்டு. ஆனா எனக்கு அங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது, ஓ மை காட்! நிஜமாவே மனுஷனா இருக்க ஒருத்தருமே அந்த இடத்துக்கு போயி, அங்க நீங்க பார்த்தே ஆக வேண்டிய ஒரு இடம் அது கண்டிப்பா. அங்க 2 அங்கிள் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கும் எங்க ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்ன ப்ரூஃப்ங்கிறது எல்லாமே சொன்னாங்க. பெருசா ஒரு ப்ரூஃபும் இல்ல. எனக்கு மறந்து போச்சு கிட்டத்தட்ட இப்ப 2020ல நான் பண்ணேன்னா, இப்ப 24 ஆயிடுச்சு. ஆதார் இருக்கும். கண்டிப்பா ஆதார் கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோட்டோ கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். மத்தபடி என்னன்னு தெரியல. எனக்கு அத மறந்துட்டேன் நானு. அந்த வேலைய வந்து பண்றதுக்கு அங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லெபார்டரி மாரி இருக்கும். அங்க வந்து எல்லாருமே இறந்தவங்க. அதாவது எப்படி சொல்றது? ஒரு மார்க்கெட்குள்ள நீங்க போறீங்க. ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள, காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா, நீங்க எங்க திரும்பினாலும் காய்கறி, அதுவும் அந்த பெரிய இந்த கோயம்பேடு அங்கெல்லாம் போனோம்னா, நமக்கு நெறைய கஜா முஜான்னு இருக்கும். எங்க மனுஷங்களே தெரிய மாட்டாங்கங்கிற மாரி காய் இருக்கும். கடை முன்னாடி ஃபுல்லா காய் வச்சிருப்பாங்க. அந்த அம்மா வந்து உள்ள உட்காந்துருப்பாங்க. கடைக்காரங்களோ. அந்த மாதிரி இங்க நீங்க உள்ள ஒரு ரூமுக்குள்ள நாங்க போறோம். எனக்கு நம்ம உடம்ப வந்து இந்த மாதிரி ஆயிருமா நம்ம உடம்பு? ஏன்னா அது ஃபார்மால்டிஹைட்லயே போட்டு இந்த ஒரு பெரிய ப்ளூ கலர் கேன் இவ்ளோ பெருசு இருக்கும் இல்லைங்களா? நம்ம சைஸுக்கு இருக்கும். அது நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த சைஸ்ல இருக்கும். அதுக்குள்ள ஒரு 3, 4, 5 பேருன்னு இறந்தவங்கள உள்ள போட்டு முக்கி அத வந்து அதுல அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அது ஃபினால்டி எனக்கு பேர் மறந்துருச்சு. ஏதோ சொல்யூஷன் சொன்னாரு அவரு. அதுக்குள்ளேயே இருக்காங்க. நான் அத பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் செம்ம ஒரு மாரி இதுதானா? இவ்வளவுதான் லைஃபா? அப்பாடா! இதுக்கு மேல ஒண்ணும் பெருசாலாம் இருக்க மாட்டோம்ல. அப்ப எதுக்கு நம்ம இப்ப ஃபீல் பண்ணிட்டுங்கிற ஒரு ஒரு ஞான நிலைக்கு வந்து இந்த புத்தருக்கு வந்து போதி மரத்துக்கு கீழ ஞானம் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு சிஎம்சில கிடைச்சது. அத வந்து அவன் ஆஸ் யூசுவல் அவங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் அலவுட் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. நாங்க எடுக்கவும் இல்ல. சோ வந்துட்டு ஒருத்தர வந்து படுக்க வச்சிருந்தாங்க. நம்ம நினைக்கிற மாரி நம்ம பாடி மாரியே இருக்காது. அது அது வேற மாரி இருக்கும் எனக்கு. அந்த ஒரு எப்படி சொல்றது? போன் மேரோலாம் இருக்குல்ல, பீட்ரூட் கலர்ல இருக்கும். நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் முடியெல்லாம் இருக்காது. ஆனா நம்ம ஸ்கின் எல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம பாடி டொனேட் பண்றோம் அப்படின்னாலே, அவங்க நம்மளோட எலும்பு, நம்ம டிஷ்யூஸ் இதெல்லாம் எடுத்து தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட இந்த நம்மளோட இந்த ஸ்கின் டோன் இருக்காது. மத்தபடி முடியெல்லாம் இருக்காது. அவ்வளோதான். மத்தபடி அப்படியே இருக்கும். அந்த உடம்பு பார்ட்ஸ் மேல ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி. ஒருத்தவங்கள படுக்க வச்சிருந்தாங்க. அவர்ட்ட கேட்கிறோம். இவரு எப்ப இறந்தாரு அங்கிள்ன்னு நான் கேட்கிறேன். அவரு வந்து 1993லயோ 1992லயோ இறந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்ப இருந்து இப்ப வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னோன, ஆமா அவர் வந்து ரோட்ல யாரோ தெரியாம இறந்துருவாங்க இல்லையா, அந்த அனாதையா இருப்பாங்க இல்லையா, அவங்களாமா. சோ அதனால அவங்கள வந்து நாங்க இங்க வச்சிருக்கோமா அப்படின்ட்டு அந்த பாடிய வந்து அவங்க பிரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்துட்டு உண்மையிலேயே இருந்துட்டு இல்ல யாருமே இல்ல அப்படின்ட்டு எனக்கு அந்த பாடி டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்ப ரொம்ப பெருசா தோணுச்சு. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, எப்ப நம்மளோட பாடி டொனேட் நீங்க பண்ணிட்டு வந்துரலாம். ஆனா, அந்த பாடிய எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? எப்ப எடுத்துப்பாங்கன்னா, நம்ம சூசைட் பண்ணிக்க கூடாது. ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது.
தண்ணியில குதிச்சு நம்மளோட உடம்பு தண்ணியில இறந்துருக்க கூடாது. அப்புறம் யாரும் நம்மளை வந்து கொலை பண்ணக்கூடாது. அப்புறம் எந்த விதமான காயங்களாய் அந்த ஸ்ட்ரகிளிங்ல நம்ம சாகக்கூடாது. இப்படி எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. இப்படி எல்லாமா அப்படின்னா ஆமாமா ரூல்ஸ். இயற்கை மரணமா இருக்கணும். அது எந்த வயசுல வேணாலும் ஓகே. உடம்பு சரியில்லாம இருந்து இறக்கலாம். ஸோ அந்த இயற்கை மரணமா இருக்கிற பாடியை மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுவும் அந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா யாரோட பாடியுமே அவங்க வந்து எடுத்துக்கவே இல்லை அப்படின்னாங்க. அந்த டைம் இப்ப எடுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல இறந்த யாரையுமே வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் ரூல்ஸ். அப்ப இருந்து இல்லை நான் என் உடம்ப வந்து ஐயோ நம்ம பத்திரமா வச்சுக்கணும், நம்ம டொனேட் வேற பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்ப இருந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அங்க ஃபோன் பண்ணி நம்ம வீட்டு ஆளுங்க சொல்லிடுவாங்களாம். சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு இது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரிலாம் பேசுறது. சொல்லிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீயாவே ஆம்புலன்ஸ்ல வந்து நம்மளோட பாடியை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களாம். இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் நம்ம சொல்லி இருக்கணுமா, வித் அவங்களோட பர்மிஷனோட தான் கொடுக்கணுமா. ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்களே தான் வச்சுப்போம் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிட்டா கூட இவங்கனால இல்ல கொடுங்க அப்படின்னு எதுவும் ஆர்கியூ பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ வந்து ஃபைனலா பாடி டொனேட் பண்ணியாச்சு. நம்ம எப்ப சாக போறோம் தெரியல. ஆனா வந்துட்டு யாராவது ரொம்ப ஓவர் பிரச்சனை எல்லாம் இருந்தீங்கன்னா வைங்களேன், ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டா பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்படியே என்லைட்மெண்ட் ஆகி போற சோலா என்ன நமக்கு தெரியாது இல்லையா. அடுத்தடுத்து ஒருவேளை பிறவிகள் கிடைச்சது அப்படின்னா நம்ம இதே மாதிரி பிரச்சனையிலேயே இருப்போம். அதுக்கு பதிலா இப்பவே வாழும் போதே நம்ம நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது. இறந்ததுக்கு அப்புறம் நம்மள அப்படிதான் போட்டு வச்சிருப்பாங்களா அப்படின்னு நான் பார்த்தோன்னே கொஞ்சம் நாங்க பயந்துட்டோம் வேற. ஏன்னா ஃபார்மாலிட்டி கைட்டுக்குள்ள 4 3 அடிச்சு அப்படி ஏதோ துணி மாதிரி இப்படி 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 ஒரு தொட்டிக்குள்ள ஒரு 4 5 பேர்த்து அது வந்து அது ஒரு ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு சொல்ல வரல. அந்த மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி அடுக்கி ஒரு ஓரத்துல போட்டு வச்சிருந்தாங்க. அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஆச்சு. இப்ப எனக்கு அந்த மாதிரி பயம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த கண்ணு முன்னாடி அப்படி பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தொட்டெல்லாம் பார்த்தோம். அது ஓகே. அதுல ஒன்றும் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வெறுமனே ஃபுல்லாவே கெமிக்கல் ஸ்மெல்லு தான் வந்துச்சு. ஸோ இவ்வளவுதாங்க. இந்த இடத்துக்கு தான் நீங்க போயிட்டு வாங்க. யாராவது ரொம்ப சோகமா இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படின்னா இமீடியட்டா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போங்க. அங்க போய் நீங்க பாடி டொனேட் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களால முடிஞ்சதுன்னா இது வந்து எல்லாத்தையும் உள்ள விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப கொரோனா டைம் காலேஜ்ல யாருமே இல்ல. அந்த அங்கிள் இருந்தாங்க. நாங்க உள்ள எதர்ச்சியா போகும்பொழுது நாங்க இதை பார்த்தது. ஏன்னா தெரியாது இல்லையா, அதனால. ஸோ இப்ப ஒரு வேளை விடுறாங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் அதை கண்ணால பார்த்துட்டு வாங்களேன். நம்மளோட இப்ப இருக்க பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு பிரச்சனையாவே தெரியாது. ரொம்ப ஈஸி தூசியா வந்து சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் எனக்கு ஈஸி தூசின்னு. அந்த மாதிரி நமக்கு இப்ப கரண்ட்ல இருக்க எல்லாமே நமக்கு ஈஸி தூசி ஆயிரும். ஸோ யாருக்காவது வில்லிங் இருக்கு பாடி டொனேட் பண்றதுல அப்படின்னா கூட பண்ணலாம். அப்புறம் அங்க வந்து கமல்ஹாசன் வந்து அங்க பண்ணிட்டு போனாருன்னு அவங்க சொன்னாங்க. இங்க வந்து கமல் டொனேட் பண்ணியிருக்காருமா அப்படின்ற மாதிரி கூட சொன்னாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க பண்ணலாம். விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. அது வந்து உங்களோட கையில இருக்கு. தேங்க்யூ.